இன்னைக்கு காலையிலேயே சென்னை பெருநகரம் ஃபுல்லா 10,000க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் சென்னையில 20 முக்கியமான இடங்கள்ல பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கு. தமிழகத்துல எந்த ஒரு அசம்பாவிதங்களும் நடந்துடாம தவிர்க்கிறதுக்காக தான் போலீசார் இந்த அவசர நிலையை உருவாக்கியிருக்காங்க. ஏன் இந்த அளவுக்கு பரபரப்பான சூழ்நிலை நிலவுதுன்னா, ஏற்கனவே அதிமுக 2ஆ பிரிஞ்சு முதல்வர் ஓபிஎஸ் அணி மற்றும் சசிகலா அணின்னு இருக்கிற நிலைமையில முதல்வர் ஓபிஎஸ் அணிக்கு ஆதரவு பெருகிக்கிட்டே வருது. மேலும் இந்த நிலைமையில திருப்பு முனையா அமைய போற அதிமுகவின் இடைக்கால பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அவர்களின் அரசியல் எதிர்காலத்துக்கே பெரிய ஆபத்தா இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கோட தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு காலையில கோர்ட் ஆரம்பிச்ச உடனே முதல் வழக்கா எடுத்து தீர்ப்பு வழங்க போறாங்க. சரியா 10:30 மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்படும்னு தெரியுது. முன்னதா கர்நாடக தனி நீதிமன்றத்துல திரு குன்ஹா அவர்கள் ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோர் குற்றவாளியின் தீர்ப்பு அளிச்சு உத்தரவிட்டிருந்தாரு. இதுக்கப்புறம் அனைவருமே சிறைக்கு சென்றாங்க. தொடர்ந்து மேல்முறையீடு செஞ்சு குமாரசாமி அவர்களோட உதவியால நிரபராதிகளின் தீர்ப்பு வெளிவந்து அனைவரையும் கர்நாடக அரசு விடுதலை செஞ்சது. மேலும் தற்போது சொத்து குவிப்பு வழக்கை சசிகலா உள்ளிட்டோர் விடுதலை செய்யப்பட்டதை எதிர்த்து கர்நாடக அரசு தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு மீது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பினாக்கி சந்திரகோஸ், அமித்வா ராய் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் இன்னைக்கு தீர்ப்பளிக்க போறாங்க. இந்த வழக்குல 4 விதமான தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உள்ளதா சட்ட வல்லுநர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அது என்னன்னா, கடைசியா வழங்கப்பட்ட கர்நாடக ஹைகோர்ட் தீர்ப்பு படி அவங்க எல்லாருமே நிரபராதின்னு விடுதலை செய்யப்படுவாங்க. இல்லனா 2 நீதிபதிகளுமே தனித்தனியா மாறுபட்ட தீர்ப்பும் கொடுக்கலாம். மூன்றாவதா மைக்கேல் டி குன்ஹாவின் கீழ் கோர்ட் கொடுத்த தண்டனையை உறுதிப்படுத்தி அவங்க எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுவாங்க. நான்காவதா வழக்க மீண்டும் கர்நாடக உயர்நீதிமன்றத்துக்கோ இல்ல ஸ்பெஷல் கோர்ட்டுக்கோ வழக்க மறு விசாரணைக்கு மாத்தலாம். இந்த 4 விதமான தீர்ப்பு தான் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேற்று கூவத்தூர் ரிசார்ட் சென்ற அதிமுக தற்காலிக பொதுச் செயலாளர் சசிகலா அவர்கள் அங்கேயே தன்னுடைய ஆதரவு எம்எல்ஏக்களுடன் தங்கியிருக்காங்க. மேலும் அனைவரும் ஒன்றாக செவ்வாய்க்கிழமை சந்தோஷமா கிளம்பலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாள் சசிகலா அவர்களுக்கு சந்தோஷத்தை தருமா இல்ல துக்கத்தை தருமான்றத சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தான் தீர்மானிக்க போகுது. இது போன்ற செய்திகளுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நன்றி.